Hi friends, எல்லாரும் நல்லா இருக்கீங்களா? Subscribe பண்ணுங்க friends. வீடியோ கடைசி வரை skip பண்ணாம பாருங்க. கிராமத்து ஸ்டைல்ல முட்டை குழம்பு எப்படி செய்யலாம் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் நம்ம முட்டை குழம்புக்கான மசாலா வறுத்து எடுத்துக்கலாம். அதுக்காக பேன்ல ஒரு ஸ்பூன் ஆயில் விட்டுக்கலாம். ஒரு 7 வரமிளகாவை சேர்த்து சிவக்க வறுத்துக்கலாம். மூணு ஸ்பூன் அளவுக்கு முழு மல்லியை சேர்த்து வறுத்துக்கலாம். மல்லியும் வரமிளகாவும் நல்லா வறுபட்டு வந்த பிறகு ஒரு ஸ்பூன் மிளகு, ஒரு ஸ்பூன் ஜீரகம், ஒரு ஸ்பூன் பெருஞ்சீரகம் சேர்த்து வறுத்துக்கலாம். இந்த மாதிரி ஒன்று ஒன்றா சேர்த்து நம்ம வறுத்தரைச்சி செஞ்சால் தான் கிராமத்து ஸ்டைல் முட்டை குழம்போட டேஸ்ட் நமக்கு கிடைக்கும். இதே அளவோட ஒவ்வொரு பொருளையும் சேர்த்து செஞ்சிங்கன்னா டேஸ்ட் மாறாமல் கிடைக்கும். நம்ம இது கூடவே பட்டை, கிராம்பு, ஏலக்காய் அதையும் சேர்த்து வறுத்துக்கலாம். எல்லாம் சேர்த்து வறுத்ததுக்கப்புறம் ஒரு 6-7 பூண்டும் கொஞ்சம் போல் இஞ்சியும் கருவேப்பிலையும் சேர்த்து வறுத்துக்கலாம். ஓரளவுக்கு இதெல்லாம் சேர்த்து வறுத்ததுக்கப்புறம் உரித்து எடுத்த ஒரு 15 சின்ன வெங்காயம், திருவி எடுத்த தேங்காய் துருவல் கொஞ்சம் போல் சேர்த்து வறுத்துக்கலாம். எல்லாம் சேர்த்து நல்லா வறுத்ததுக்கப்புறம் தேங்காய் துருவலை நல்லா வறுபட்டு பொன்னிறமாக மாறினதுக்கப்புறம் நல்லா ஆற வச்சு ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ நம்ம முட்டை குழம்பு செய்யறதுக்காக பேனில் 3 ஸ்பூன் ஆயில் விட்டுக்கலாம். ஆயில் ஹீட்டானோடனே அரை ஸ்பூன் கடுகு சேர்த்து பொரி விட்டுக்கலாம். கடுகு பொரிஞ்சதுக்கப்புறம் அடுத்ததாக அரை ஸ்பூன் பெருஞ்சீரகம் சேர்த்து பொரி விட்டுக்கலாம். இப்போ நம்ம பொடியாக கட் பண்ணி எடுத்து வெங்காயத்தை சேர்த்து வதக்கிக்கலாம். வெங்காயம் வதங்கினதுக்கப்புறம் கருவேப்பிலையும் பொடியாக கட் பண்ணி எடுத்த தக்காளியும் சேர்த்து வதக்கிக்கலாம். தக்காளி நல்லா மசிஞ்சு வர வரைக்கும் வதக்கி கொடுத்துக்கலாம். தக்காளி நல்லா வதங்கி வந்துருச்சு. இப்போ நம்ம அரைச்சி எடுத்த மசாலா பேஸ்ட்டை இது கூட சேர்த்துக்கலாம். தேவையான அளவு தண்ணியும் தேவையான அளவு உப்பு சேர்த்து கலந்து கொடுத்துக்கலாம். நல்லா கலந்து கொடுத்ததுக்கப்புறம் அரை ஸ்பூன் மஞ்சள் பொடி சேர்த்து நல்லாவே கலந்து கொடுத்துக்கலாம். மஞ்சள் பொடி சேர்த்து நல்லா கலந்து கொடுத்ததுக்கப்புறம் கிராமத்து முட்டை குழம்பை கொதிக்க வச்சுக்கலாம். இப்போ கிராமத்து முட்டை குழம்பு நல்லா கொதி வந்துருச்சு. இந்த நேரத்தில் நம்ம வேக வச்ச முட்டையை 2ஆக கட் பண்ணி குழம்பு கூட சேர்த்துக்கலாம். முட்டையை சேர்த்து 5 நிமிஷம் குழம்பு கொதிக்க வச்சு கருவேப்பிலை தூவி இறக்கிக்கலாம். இந்த மாதிரி வறுத்தரைச்சி கிராமத்து முட்டை குழம்பு நீங்கள் செஞ்சீங்கன்னா அப்புறம் ரெகுலராக இந்த மாதிரி தான் முட்டை குழம்பு நீங்கள் வைப்பீங்க. ஃப்ரெண்ட்ஸ், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.